One coolie equal to 100 Bhashas. மனுஷன் வந்து உண்மையாக பாஷா படம் பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. மேபி இந்த படத்தை பார்த்துட்டு மறந்துருப்பார் உங்கள் பழைய படம்னால. ஏன்னா நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாஷா திருப்பி ரீவிசிட் பண்ணியிருந்தேன் கூலி பார்த்ததுக்கப்புறம். ஹொனஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த படம் ஏன் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி தான் இருப்பார். சாதாரண ஆட்டோ டிரைவர், அடித்தா கூட அடி வாங்கிட்டு பேசாமல் இருப்பார். சாதாரண அவங்க ஒரு காலத்தில் பெரிய கேங்ஸ்டராக இருந்திருப்பார். ஆனால் அதை நமக்கு ஃபஸ்ட்டாக அவர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த காலத்தில். நான் சொல்கிறேன், அப்போ பார்க்கும்போது இவர் சாதாரணமாக தான் இருப்பார். ஓகே, எனக்கு தங்கச்சின்னு ஒன்று இருக்குது, அண்ணன் ஒன்று இருக்குது, இவங்களை பார்க்கணும், உலகத்தான் எனக்கு வம்புக்கெல்லாம் என்னை இழுக்காதீங்க அப்படின்ட்டு நம்மளோட அவர் டக்குன்னு கனெக்ட் ஆகிடுவார். அப்படி கனெக்ட் ஆடுற மனுஷன் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகட்டும் பார்த்தீங்களா, அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். கூலியில் அப்படி இருக்காரு. கூலியில் ஆல்ரெடி அவர் ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு மேபி அது கனெக்ட் ஆகிருக்கான்னு நினைக்கிறேன். பாஷா வந்து எப்பயுமே பாஷா தான். எந்த படமாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாரை எடுத்துகிட்டு எவ்வளோ பெரிய டைரக்டர் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, நீங்கள் பாஷாவோட கம்பேர் பண்ணிங்கன்னா அங்கேருந்தே உங்கள் படத்தோட தோல்வி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பாஷாவை ரீக்ரியேட் பண்ண இல்லாது. அது இட்ஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் மேஜிக்.